வணக்கம். கந்தபுராணத்திலே ரதி மன்மதனுடைய சம்பவம் பற்றி நாம் சிந்திக்க இருக்கின்றோம். பிரம்மலோகத்திலே பிரம்மதேவர் தன்னுடைய அரியாசனத்திலே அமர்ந்திருக்கின்றார். திருமாலும் அவருடைய அருகிலே இருக்கின்றார். அப்போதுதான் பிரம்மதேவர் தன்னுடைய சகோதரனாக இருக்கக்கூடிய மன்மதனை தன்னுடைய மனதிலே நினைக்கின்றார், இங்கே வரும்படி செய்கின்றார். அப்போது மன்மதன் தன்னுடைய பாரியாள், அதாவது தன்னுடைய மனைவியோடு பிரம்மலோகத்திற்கு வந்து சேருகின்றார். மன்மதனிடத்திலே பிரம்மர் சொல்லுகின்றார், நீ எப்படி இந்த நாரணரையும் பிருந்தையையும் மோகம் கொள்ள செய்தாயோ, இந்திரனையும் அகல்யையும் மோகம் கொள்ளும்படி செய்தாயோ, என்னையும் திலோத்தமையும் மோகம் கொள்ளும்படி செய்தாயோ, அதே மாதிரி யோக நிலையிலே இருக்கக்கூடிய ஈசனை மேருமலையிலே தவம் செய்யக்கூடிய பார்வதி தேவியினிடத்திலே மோகம் கொள்ளும்படி செய். அப்போதுதான் சூரபத்மனை அழிக்கக்கூடிய அந்த புத்திரன் தோன்றுவான் என்று சொல்லி மன்மதனிடத்திலே சொல்லுகின்றார். மன்மதன் அப்படியே ஆடி போய்விட்டார். நான் எப்படி இந்த அகில உலகத்தையும் காக்கின்ற இறைவனை மோகம் கொள்ளும்படி நான் செய்ய முடியும்? அவர் நெற்றிக்கண்ணை திறந்தார் என்று சொன்னால் நான் எரிந்து பசுபமாகி விடுவேன். ஆகவே இந்த காரியத்தை நான் செய்வதாக இல்லை என்று இந்த மன்மதன் சொல்லுகின்றான். நீதான் செய்ய வேண்டும் என்று சொல்லி பிரம்மதேவர் அவரிடத்திலே கட்டளை இடுகின்றார். சரி என்று எப்படியோ மன்மதன் ஒப்புக்கொண்டு தங்கமும் வெள்ளியும் வைரமும் கொடுத்து நவரத்தினங்களால் அப்படியே அலங்கரித்து தேர்தட்டிலே அமர வைக்கின்றார்கள். 1000 சந்திரனை கூட்டிய நிலா வெளிச்சம் போல மன்மதன் அந்த தேர்தட்டிலே அமர்ந்து இறைவனுடைய யோக நிலையை கலைப்பதற்காக தன்னுடைய மனைவியோடு போகின்றார். அந்த ஆளின் கீழ் அறவுரைத்த அங்கணனே என்று பாடியதற்கிணங்க நம்முடைய இறைவன் ஆலமரத்துக்கு அடியில இருந்து ஜனகாதி முனிவர்களுக்கு ஞான உபதேசத்தை அருளி கொண்டிருப்பதை இவர் பார்க்கின்றார். 500 மலர்கணைகளை தன்னுடைய முதுகிலே சுமந்து சென்ற மன்மதன் அதிலே ஒரு கணையை எடுத்து இறைவன் பால் அப்படியே எய்துகின்றார். இறைவன் மேலே படுகின்றது. அது மேரு மலையிலே தவம் செய்து கொண்டிருக்கின்ற தாயினிடத்திலே மோகத்தை உண்டு பண்ணுகின்றது. இறைவன் அப்படியே சற்று விழித்து பார்க்கின்றார். அந்த 3 கண்களை திறக்கும் போது தன்னுடைய 3வது கண்ணிலிருந்து ஒரு தீ பிளம்பானது அங்கே வந்து மன்மதனை பசுபமாக்கி விடுகின்றது.